ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை பற்றி நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்பதை பூமியின் சுழற்சியை வைத்து கணக்கிடப்படுகிறது. பூமியின் இயல்பு: பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு அதே நேரத்தில் சூரியனையும் சுற்றி வருகின்றது. பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு சைடரியல் டே என்று பெயர். பூமி சூரியனை சுற்றுவதற்கு சோலார் டே என்று பெயர். சைடரியல் டே: பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு, அதாவது தன் கோணமான 360 டிகிரியை ஒரு முறை சுற்றுவதற்கு 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4 வினாடிகள் ஆகின்றன. இந்த கால அளவைத்தான் சைடரியல் டே என்று சொல்கிறோம். சோலார் டே: பூமி ஒரு நாளைக்கு சூரியனை சுற்ற எடுத்துக்கொள்ளும் கால அளவை குறிக்கின்றது. பூமி ஒரு நாளைக்கு சூரியனை சுற்ற 3 நிமிடம் 56 வினாடிகள் எடுத்துக்கொள்கின்றது. இதுவே சோலார் டே எனப்படுகிறது. 24 மணி நேரம் கணக்கிடும் முறை. ஃபார்முலா: சைடரியல் டே டைம் ப்ளஸ் சோலார் டே டைம் ஈக்குவல் டு 24 hours பெர் டே. பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தையும் பூமி சூரியனை சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தையும் கூட்டினால் 24 மணி நேரம் கிடைக்கும். குறிப்பு: மணி, நிமிடம், வினாடி இவைகளை கூட்டினால் 59க்கு மேல் வந்தால் அது 60க்கு பதிலாக 0வாக மாறும். பூமியின் கோணம் 360 டிகிரி. ஆனால் பூமி 361 டிகிரி சுற்றினால்தான் 24 மணி நேரம் கிடைக்கும். உங்களுக்கு பிடித்த இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. பொது அறிவு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.